குடும்பத்துல யாரையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். உறவுகளை எப்பவுமே விட்டுறாதீங்க. நீங்க பணம் காசு கொடுக்காட்டிலும் பரவாயில்ல, ஆனா உறவுகளை எப்பவுமே எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு ஒன்னா இருங்க. அதுதான் இந்த படம். பஞ்சமி எல்லா பசங்க படித்து வேலைக்கு போகிற வரைக்கும் அவனோட எல்லா ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸு என்கிட்ட தான் கேட்கணும். அதான் இந்த மாமாவோட சீட். சரியா? Saubhagya Home and Kitchen Appliances. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. ஹலோ குமுதம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நடிகர் சூரி தலைமையில் நடக்கிற ஜீ தமிழில் டான்ஸ் ஜோடி டான்ஸில் இருக்க பஞ்சமியோடைய மகன்களுடைய காதணி விழாக்கு தான் வந்திருக்கோம். ரீசெண்டாக நடிகர் சூரி அவர்களுடைய மாமன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அதில் அவர் நடித்த மாமன் என்ற கேரக்டர் ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்று அவங்க மனசில் ரொம்பவே நின்று இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் சூரி டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரீலோட சீசன் 3க்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக போயிருந்தார். அப்போ பஞ்சமியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்கள ஸ்டேஜுக்கே ஏறி போய் பாராட்டினாரு. அதே சமயத்தில் அவங்க பசங்களுக்கு காது குத்தாதது தெரிஞ்சு அவர் தலைமையிலேயே மாமன் ஸ்தானத்தில் இருந்து அவர் காது குத்தி வைக்கிறதா வாக்களிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த காதணி விழாவில் தான் இருக்கோம். இன்னைக்கு என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் நடக்க போகுது, யாரெல்லாம் வரப்போறாங்கன்றதை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவர் மட்டும் சத்தமா சொல்லு. அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கங்களும். வருகை வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு டே. டிஜேடியில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்கள் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி அடுத்தடுத்து நீங்க போகணும், பெரியாளா வரணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வாரமும் நீங்க சூரியனை வந்தாரு, வந்துட்டு எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நல்லா பண்றீங்களா தங்கங்களா, ரொம்ப நல்லா இருக்கு தங்கச்சிங்களா அப்படின்னு சொல்லி எங்களை பாராட்டி உச்சத்துக்கே கொண்டு போயிட்டாரு. எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது எங்க வீட்டுல இருந்து ஒரு அண்ணன் வந்து பாராட்டுறாரு, எங்க வீட்டுல இருந்து ஒரு தம்பி வந்து பாராட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியா தான் இருந்தது எங்க எல்லாருக்குமே. அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அப்ப போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, பஞ்சமி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், பஞ்சமி உங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நான் பாத்திருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, தங்கச்சிமா வாய் நிறைய மனசு நிறைய கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. பார்க்கும்போது எங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. பேசாம நானும் பஞ்சமியா இருந்திருக்கலாம் போல இருக்கு, என்னையும் தங்கச்சிமான்னு கூப்பிட்டு பாருன்னு அந்த அளவுக்கு வாய் வார்த்தையே இல்லாம மனசார கூப்பிட்டாரு. அப்ப ஒரு வார்த்தை சொன்னார், பஞ்சமி தங்கச்சிமா உனக்கு என்ன ஆசை அப்படின்னு. பஞ்சமி சொன்னாங்க, என்னுடைய 3 குழந்தைக்கும் ஒரே மேடையில ஒரே இதுல மொட்டையடிச்சு கிடா வெட்டு விருந்து பண்ணி
காது குத்துன்னு ரொம்ப ஆசைனே அப்படின்னு. அவ்வளவுதானடா தங்கச்சிமா, நான் பண்றேன், அண்ணன் நான் உனக்கு பண்றேன், மாமனா இருந்து எல்லாமே பண்றேன் அப்படின்னு சொல்லி சூரியனை இவ்வளவு தூரம் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க சூரியன் தான். ரொம்ப ரொம்ப நன்றினே. இந்த மாமன் படம் பெரிய பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. உண்மையாலுமே எல்லாருமே சொல்லுவாங்க குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்ட்டு. உண்மையா மனசார சொல்லணும்னா மாமன் படம் உண்மையாலுமே குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி தான். இந்த படத்தோட இயக்குனர் பிரசாந்த் படத்தை ஓப்பனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அழுக வச்சுக்கிட்டே இருந்தார். சிரிக்க வச்சாரு, அழுக வச்சாரு. லட்டு வெல்கம் லட்டு. இந்த கதை வந்து எல்லாரும் வாழ்க்கையிலிருந்து எடுத்துறது. அந்த கதையை சொல்றப்ப இயக்குனர் பிரசாந்த் தம்பிகிட்ட சொல்றப்ப அவருக்கு எடுத்து அண்ணன் என் குடும்பத்துல அப்படியே நடந்திருக்கேன்னு இருந்தாரு. இன்னொரு அத்தனை சொல்றப்ப அண்ணன் என் குடும்பத்தையும் நடந்திருக்குன்னாரு. இப்ப படம் பார்த்துட்டு அத்தனை பேர் எல்லாரும் என்ன சொல்றாங்க, எல்லாமே எங்க வாழ்க்கையை பாக்குற மாதிரியே இருக்குன்னாங்க. அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. உறவுகள் கதையை சார்ந்து சொல்றப்ப அதுக்கு நம்ம தனியா யோசிக்க தேவையில்லை. அதை இப்பவும் சொல்றேன், மன கஷ்டங்கள் மன வருத்தங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் குடும்பத்துல நடக்காத எங்கேயுமே இல்லை. எல்லா குடும்பத்திலும் இருக்கும். யாருக்கிட்ட சண்டை இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நேரமா இழுத்துட்டே போகாம டக்குன்னு ஏதோ ஒரு நேரத்துல சண்டை பேசிடுங்க. குடும்பத்துல யாரையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். உறவுகளை எப்பவுமே விட்டுறாதீங்க. நீங்க பணம் காசு கொடுக்காட்டிலும் பரவாயில்ல, ஆனா உறவுகளை எப்பவுமே எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு ஒன்னா இருங்க. அதுதான் இந்த படம். ரொம்ப நன்றி. இதே மாதிரி எல்லாரும் இருக்கணும். நன்றி. கிராமத்துல இருந்தா சார் வந்தீங்க, ஆனா இப்ப சிட்டில நீங்க வாழறீங்க. கிராமத்தை ஃபீல் பண்றேன்னு ஏதாவது ஃபீல் இருக்குங்களா? மிஸ் பண்றேன்னு ஃபீல் இருக்குங்களா? சிட்டின்ற சிட்டில இருக்க அத்தனை பேர் கிராமத்துல இருந்து வந்தவங்க தான். இல்ல வானத்துல இருந்தா வந்தா இல்ல. இப்ப என் பிள்ளை இருக்கான்னு அவன் எங்க இருந்து இருப்பேன், அவன் சிட்டின்னு சொல்லாவே. ஆனா இருந்தாலும் நான் எங்க இருந்து வந்தேன், நான் கிராமத்துல இருந்தானே வந்தேன். அதனாலதான் எல்லாரும் ஊர் விட்டு ஊர் வந்து இருந்தாலும் கூட அப்பப்ப முடிஞ்சவங்க நம்ம சொந்த பந்தங்களை நம்ம வீட்டுக்காக தேடி போங்க. போய் ஊருக்கு அப்பப்ப போயிட்டு ஊர்ல எனக்கு திருவிழாவுக்கு எல்லாத்துக்கும் குழந்தைகளை போய் கலந்துக்கிற வைக்கணும். ஊரோட அருமை மக்கள் எல்லாமே தெரியணும். நான் எப்பவுமே கிராமத்துக்காரங்க. மாமன் உறவு இல்லைன்னு சொன்னதுமே பஞ்சமிக்கு வந்து நான் தாய்மாமன் உறவு வந்து இந்த விழாவை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி செஞ்சு கொடுத்துட்டீங்க. மாமன் உறவு இருக்காங்கன்னு சொன்னதுமே உடனே இது அவனுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டீங்க. இது இந்த படம் கொடுத்த தாக்கமா, மாமன் படம் கொடுத்த தாக்கமா, இல்ல கிராமத்துல வளர்ந்தீங்களே அதோடைய தாக்கமா? கிராமத்துல நம்ம வாழ்க்கை என்ன அந்த தாக்கத்தான படத்துல வச்சிருக்காரு தம்பி. படத்துக்கு புதுசா வைக்கல, நம்ம வாழ்க்கையில கொண்டு டைரக்டா எழுதியிருக்காரு. இதுல இருக்க ஒவ்வொரு வசனமும் அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களுக்கு அவர் பார்த்த விஷயங்கள் அதைத்தான் எழுதியிருக்காரு. ஏன்னா அண்ணன் வந்து அண்ணன் தான் காது குத்து நடத்துறது, மாமன் சீர் அவர் செஞ்சுட்டாரு, நான் மாமன் சீர் சேரணும்ல. பஞ்சமி எல்லா பசங்க படிச்சு வேலைக்கு போற வரைக்கும் அவனோட எல்லா ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் என்கிட்ட தான் கேட்கணும். அதான் இந்த மாமாவோட சீர். சரியா? ஓகேவா? இது எல்லார்ட்டையும் சொல்றேன், மறக்காம. நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணிடுவேன். அதனால எல்லா ஃபீஸும் ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் எல்லா ஃபீஸும் என்கிட்ட தான் கேட்கணும். சரியா? தேங்க்யூ. நல்லா இருக்க தம்பி, நல்லா இருக்க தம்பி. இன்னும் இந்த மாதிரி வீட்டுக்கு ஒருத்தர் வரணும் தம்பி. இந்த மாதிரி எண்ணம் உள்ள ஒரு படைப்பா மட்டும் இல்லாம இன்னும் கடைசி வரைக்கும் அதை சொசைட்டில இருக்குன்னு நினைச்ச பெரிய விஷயம் தம்பி. லவ் யூ தம்பி. எல்லாரும் விருந்து வந்து சாப்பிட்டு ஹாப்பியா வாழ்த்திட்டு போங்க. தேங்க்யூ.
Vidya Home and Kitchen Appliances. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.